ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் டிவி இருக்குங்களா? டிவி ரிமோட்டை வச்சு நீங்கள் உங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் ஃபோனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்து லைவாக உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ரிமோட்டை வச்சு நீங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு கேலரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அது சென்டர் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்து இப்போ பேக் வந்துட்டு திருப்பி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ரிமோட்டை வச்சு நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். அதே மாதிரி ரீல்ஸை வந்து இங்கே அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ரீல்ஸ் பார்த்து கீழே ஸ்வைப் பண்ணால் போதும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். இப்போ நான் நெக்ஸ்ட் கீழே அமுத்த பார்த்தீங்கன்னா இது மாறும். அதே மாதிரி வால்யூம் ப்ளஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். டவுன் பண்ணால் போதும், வால்யூம் டவுன் ஆகும். அதே மாதிரி மியூட் பண்ணினா போதும், வால்யூம் வந்து இதாகிடும். அதே மாதிரி இவங்களுக்கு கேமரா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பார்த்து உங்களை டிவி ரிமோட்டை வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணால் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்போ நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவியோட ரிமோட்டை வச்சு எப்படி நம்ம மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். அது எப்படி மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதை பேர் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனை டிவி ரிமோட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுக்காங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்து உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்து உங்களுக்கு அவைலபிள் டிவைஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய டிவி ரிமோட்டை எடுத்துக்காங்க. அதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ வந்து பேர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு பார்த்து டிவி ரிமோட்டில் ஹோம் பட்டனையும் சென்டர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பிளிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து இப்போ நீங்கள் ஸ்கேன் கொடுத்தா இப்போ பார்த்து உங்களுக்கு வந்து டிவைஸ் காட்டும். இப்போ வந்து அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட் எரிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் செட் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் கொடுத்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ரிமோட்டும் மொபைல் ஃபோன் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ரீல்ஸ் பார்க்கறத கூட நீங்கள் எந்த ரீல்ஸ் பார்க்குறது நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே பார்த்துக்க முடியும். நீங்கள் ரிமோட்டில் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பேக் பண்ணுறது அதே மாதிரி பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். இது உங்கள் மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் பார்த்து உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இனிமேல் உங்களுடைய டிவி ரிமோட்டை வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்படி நம்மளுடைய டிவியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மொபைல் ஃபோனையும் நம்ம இந்த ரிமோட் மூலியம் பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சென்டர் பட்டன், பேக் பட்டன், வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.